இன்னைக்கு நம்ம ஃபவுண்டர் ஆஃப் டயபாலிசம் சீசன் 2 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, அந்த லிஞ்சின் பைய கூட அந்த கோஸ்ட் ஜெனரல் கூட சண்டை போட ஆரம்பிச்சிருப்பான். அப்போ என்ன பண்ணுறான், அவனோட அந்த சிம்பிள் இருக்கு தெரியுமா, சிக்னல் கொடுப்பாங்களே ஃப்ளாரை வச்சு, அதே மாதிரி சிக்னல் கொடுத்துட்றான். அவ்வளோதான், அந்த கிளானை சேர்ந்தவங்க வந்துடுறாங்க. யார் வரான்னு பார்த்தா நம்ம அண்ணன். அவன் வந்துட்டு அந்த சாட்டையை எடுத்து இந்த கோஸ்ட் ஜெனரலை அடிச்சே 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வந்து வேவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் ஆரம்பத்திலே சொல்லியிருப்பான் அந்த கோஸ்ட் ஜெனரல்கிட்ட இங்கேருந்து போயிருன்னு சொல்லிட்டு, ஏன்னா இவனால கண்ட்ரோல் பண்ண முடியும் போல. ஆனால் அவன் அங்கேருந்து போகல. இதில் வேற அந்த அண்ணன் என்னன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான்னா, வெண்ணிங் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் சண்டை போடுறான். அந்த ஒரு நல்ல பையன் சொன்னேன்னு, அந்த வெண்கிளானை சேர்ந்த ஒரு நல்ல பையன், அவன் தான் இப்படி வந்து ஜாம்பியா மாதிரி இருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு தான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த வெண்ணிங் பையன் வந்து எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிடுறான் அங்கேருந்து. இந்த அண்ணன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்துட்டு இந்த லஞ்சானை பற்றி தான் கேள்வி கேட்குறான். நீ எப்படி அந்த கோஸ்ட் ஜெனரலை தப்பிக்க விட்ட அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஏன்னா இவன் பின்னாடி துரத்திட்டும் போல அவனுக்கு பிடிக்கவும் இல்லை. லஞ்சான் பாட்டுக்கு தனியாக நின்றுக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு தான் கேட்க, லஞ்சான் அப்பயே அமைதியாக இருக்கான். என்ன அமைதியாகவே இருக்கா அப்படிங்கிற மாதிரி இந்த அண்ணன் கேட்க, அப்போ தான் பின்னால் வந்து வைபூசி சொல்கிறான், அவர் எப்போதுமே அமைதியாக தான் இருப்பார், உனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த வைபூசியை பார்த்தோன்னே இவனுக்கு இன்னும் கோவம் வந்துடுது. நான் உன்னை வந்து ஒரு தடவை பார்த்தேன், சரி அதை கோஇன்சிடென்ட்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ என்ன திருப்பி பார்க்குறான், சரியில்லை, நீ இப்போ பதில் சொல்லியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சாட்டை எடுக்க விவிசி சொல்கிறான், ஏன்னா அதை வச்சு என்ன திருப்பி அடிக்க போறியா, அதை வச்சு அடிச்சுதான் நீ கண்டுபிடிச்சிட்டல என் உடம்புல பேய் இல்லைன்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். ஏன்னா சீசன் 1 போன எபிசோட்லேயே அடிச்சிருப்பான் அந்த சாட்டையை வச்சு பேய் இருக்குன்னு சொல்லிவிட்டு. பார்த்தா எதுவுமே நடந்திருக்காது, பேய் இல்லைன்னு தெரிஞ்சிருக்கும். அதுதான் இப்போ திருப்பி சொல்லிக்கிட்டு இருக்கான். அதெல்லாம் எனக்கு பரவாயில்ல, உனக்கு பேய் பிடிச்சிருந்தாலும் சரி பிடிக்கலாட்டியும் சரி, நீ யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சே தருவேன்னு சொல்லிட்டு சாட்டை எடுத்துக்கிட்டு இருக்கான். இந்த லிஞ்சின் பையனுக்கு வந்து இவன் அங்கிளான். ஏன்னா வந்து இவனோட தங்கச்சிக்கு பிறந்த பையன் தான் இந்த பையன், லிஞ்சின் பையன். இந்த லிஞ்சின் பையன் போயிட்டு இது மாதிரி சொல்கிறான், அங்கிள் அது மாதிரி அந்த பையில வந்து இந்த லஞ்சானை வந்து கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்திருக்காரு, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, ஓ இப்போல்லாம் யாரை கெஸ்ட்டாக கூப்பிடுறதுன்னு ஒரு விவஸ்தை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, நீ மட்டும் தனியாக மாட்டின உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த வைவிஷியை பார்த்து சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இதில் வேற வைவிஷி அவங்க அண்ணனை பார்த்துட்டு இப்படி சோகமாக தான் நின்றுட்டு இருக்கான். லஞ்சான் திரும்பி பார்த்தோன்னே, ஐயோ இவர் வேற இன்னும் துரத்துறாரு, நான் எங்கே போகிறது, எங்கே போனாலும் மாட்டிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன்னு லஞ்சான் சொல்கிறான். நீ கவலைப்படாத, நீ என் கூட இருக்க வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் லஞ்சான் வந்து அங்கே இருக்க பணத்தை பார்க்குறான். பார்த்தா அது கழுத்துக்கிட்ட ஏதோ தச்ச மாதிரி இருக்குது. விஷயம் பார்க்குறான், என்ன தச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அப்போ தான் வந்து இவங்க பார்க்குறாங்க, செக் பண்ணி பார்க்குறான் லஞ்சான். செக் பண்ணி பார்த்தா அது உடம்புல வந்து எந்த தீய சக்தியுமே இல்லையா, ஆனால் தலையில் மட்டும்தான் இருக்கான். அப்போ தான் வந்து வெய்வூசிக்கு புரியுது, இப்போ புரியுது, யாரோ வந்து இந்த உடம்பை வெட்டி அதில் இருக்க தீய சக்தியை வெளியிடுறதுக்காக, தெரியக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஒரு நார்மலான உடம்போட சேர்த்து தச்சிருக்காங்க. சொல்லப்போனால் ஒரு தீய சக்தி உள்ள உடம்பை வெட்டி அது நார்மலான ஒரு உடம்போட சேர்த்து தச்சிருக்காங்க. அப்போ தானே யாருக்கும் தெரியாது அது தீய சக்தி உள்ள உடம்புன்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட தலையை பார்த்தா அதில் ஏதோ ஒரு சிம்பிள் போட்டிருக்கு. இது நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு லஞ்சான்னு சொல்ல, அதுதான் வியூசி சொல்கிறான், எனக்கு இது புதுசாக தான் இருக்குது, ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இது வந்து சொல்லப்போனால் இந்த சிம்பிள் எப்படி செயல்படுதுன்னா, அந்த எனர்ஜிஸ் எல்லாம் ஒரு இடத்துல கட்டுப்படுத்தும்ல, அது மாதிரி தான் செயல்படுது. ஆனால் கொஞ்சம் தலைகீழ. என்னன்னா அந்த கெட்ட சக்திகளை உரியக்கூடிய தன்மை கொண்டது. இது வந்து எப்படின்னா ஒரு ஃபியூல் மாதிரி, அந்த கெட்ட சக்திக்கு ஒரு எனர்ஜியை சேகரிக்க மாதிரி இப்படி மனுஷனே உருவாக்கியிருக்கான். அதோட என்ன சொல்றான்னா, அது ஒரு குறுகிய காலத்திலேயே ஒரு கொடூரமான ஜாம்பியை உருவாக்கிருமா, அந்த அளவுக்கு இதுக்கு பவர் இருக்கான். அப்பதான் அந்த லஞ்சான் சொல்றான், சரி அப்போனா யாரோ 11 வருஷமா இங்க இருந்து இந்த உடம்புகளை மாத்தி மாத்தி தச்சு இப்படி ஒரு கொடூரமான ஜாம்பியை உருவாக்க முடியுமான்னு சொல்லிட்டு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த மலையில வேற அந்த ஜாம்பி டிராப்புக்கு தான் இருக்குல்ல, அதனால அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். அப்பதான் வைவிஷி சொல்றான், இது மாதிரி அந்த தலை வந்து நல்லா தான் சுதந்திரமா சுத்திட்டு இருந்திருக்கு, ஆனா ஏன் 11 வருஷமா இதுக்கு காத்துக்கிட்டு இருந்திருக்காங்க, கரெக்டா இப்போதான் வந்து அட்டாக் பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றப்பதான் லஞ்சான் சொல்றான், அப்போனா வந்து 2 நாளுக்கு முன்னாடி தான் இங்கே தலை வந்திருக்கணும். ஏன்னா அப்போ தான் கோஇன்சிடென்ட்டாக இப்போ வந்து லஞ்சான் கூட ஒரு பேய் பிடிச்ச கையை எடுத்துகிட்டு வந்தானே, அந்த கையை 2 நாளுக்கு முன்னாடி தான் எடுத்துகிட்டு வந்திருப்பான். கரெக்டாக அப்போ தான் இந்த தலையும் இங்கே வந்திருக்கு. அப்போனா யாரோ வேணுக்குன்னே இது எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, நீ இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காகவே இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி விவிசி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே இங்கே கட்டுறாங்க. அப்பதான் இங்கே ஒருத்தனை கட்டுறாங்க. போன எபிசோட்ல கூட ஒரு காவலாளிகிட்ட ஒருத்தன் பேசிக்கிட்டு இருந்தானே, அவன் தான் திருப்பி பேசிக்கிட்டு இருக்கான். அந்த லஞ்சை நாங்கள் என்ன பண்ணுறான்னு கண்டுபிடிச்சிங்களா அந்த மலையிலன்னு கேட்குறான். அவர் சொல்கிறாரு, அந்த ஸ்பை இல்லை எங்களால் கண்டுபிடிக்க முடியல, நம்ம அமுச்சு விட்ட ஸ்பையும் தன்னைத்தானே அழிச்சிக்கிட்டான், அதாவது அந்த பையன் இறந்துட்டானா, அதனால தகவல் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான்.
இதில் அவன் என்ன சொல்கிறான்னா, சரி பரவாயில்ல, அந்த லஞ்சானால அங்கே எதுவுமே அவனால் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த ஸ்பை கேட்குறான், சரி நீங்கள் சொன்னீங்கல்ல சில பேரால் மட்டும்தான் அங்கே போக முடியும், அந்த இடத்த அழிக்க முடியும்னு சொன்னீங்கல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப அவன் சொல்கிறான், ஆமாம், ஏன் லஞ்சானால அழிக்க முடியாது, அவன் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாலும் சரி அவனால் அந்த இடத்த அழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். உடனே இந்த ஸ்பை சொல்கிறான், இல்லை லஞ்சான் இல்லை, அவர் கூட மோனு ஒருத்தர் இருந்தார், அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இங்கே வெய்விஷியை கட்டுறாங்க. அவன் பவரை யூஸ் பண்ணி சுற்றி வந்து கற்களால் வந்து ஒரு அந்த இடத்துக்கு ஒரு ட்ராப் மாதிரி பேரியர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க போல. அப்பதானே அந்த ஜாம்பிஸை உள்ளேயே ட்ராப் பண்ண முடியும். அந்த மந்திர எழுத்துக்கள்லாம் அந்த கல்லில் எழுதியிருக்கும். அந்த கல்லுகள் எல்லாத்தையும் மொத்தமாக தூக்கி அதை இவன் பவரால் அழிச்சேறான். ஆனால் இதை யாராலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவர் அதிர்ச்சியாக பார்க்குறாரு. மோங்கிற ஒருத்தன் பண்ணிட்டானான்னு சொல்லிட்டு அப்படி இங்கே காட்டுறாங்க. இங்கே வந்து லஞ்ச் அண்ட் கிளானை சேர்ந்த எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, இது மாதிரி இங்கே இருக்க பிணங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அழிச்சிட்டோம், அதே மாதிரி அந்த கைக்கான எந்த க்ளூவுமே கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னப்பா கடைசியாக எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு வைவிசி சொல்லிட்டு இருக்கான். அப்போ யாரோ எட்டி பார்த்துட்டு வர மாதிரி இருக்கு. சரின்னு சொல்லிட்டு வைவிசி அவங்களை துரத்துட்டு போயிட்டு பார்க்குறான். பார்த்தா அந்த லேடி, அந்த பைத்தியமானாங்களோ ஒரு லேடி, அவங்க தான் ஒரு பொம்மையை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு வைவிசி அவங்க பக்கத்தில் தான் நிறைய பொம்மை இருக்கும், அதை எடுத்துருப்பாங்க போல. இங்கேருந்து எடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போய் எடுக்கலாம் பார்த்தா அந்த அம்மா இவன் கையை பிடிச்சி கடிச்சு விட்டுருது. அப்புறம் தான் அங்கே பார்க்குறான், அங்கே ஒரு பணத்தோட கை இருக்குது. இதை பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு அந்த அம்மா மயக்க முட வச்சுட்டு லஞ்சான் அந்த இடத்த உடச்சி பார்க்குறான். அதுக்குள்ளே நிறைய பிணம் இருக்குது. அதில் வந்து ஒரு சிம்பிளும் இருக்குது, அது கழுத்தில் ஒரு தழும்பு மாதிரி. அதை பார்த்துட்டு இவன் கேட்குறான் என்னது இதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் லஞ்சான் சொல்ல ஆரம்பிக்கிறான், இது வந்து ஃப்ராஸ்ட் ஃப்ளவர் ஸ்வாட் கட், அதனால தான் உருவாயிருக்கு இந்த தழும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். என்னது இது அப்படின்ற மாதிரி விவசி கேட்க அப்போ தான் இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். இது மாதிரி லஞ்சான் சொல்கிறான், சேவ் சின் சென்னு ஒருத்தரை கேள்விப்பட்டிருக்கியா அப்படிங்கிற மாதிரி. யாருன்னா 12 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அந்த ஸ்வாட் கலையை வச்சு இந்த இடத்துல இருந்த பிரச்சனையெல்லாம் அவர் தான் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துறான். அவரோட ஸ்வாடு எதில் போட்டாலும் சரி அது அப்படியே உறைஞ்சி போயிருமா. அப்படிதான் அவர் முடிவுக்கு கொண்டு வந்தாரு, திறமசாலியானவர் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, பரவாயில்லையே நல்ல ஆளா இருக்காரு, எங்கேருந்து வந்தாரு, எந்த மலையிலேருந்து வந்தாருன்னு சொல்லிட்டு வைவிஷி கேட்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவரோட மாஸ்டர் பேர் மட்டும்தான் தெரியும், போசான்னு சொல்லிட்டு ஒரு பேரை சொல்கிறான். அந்த பேரை கேட்டோன்னா தான் வைவிஷிக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா வந்து, அதாவது நம்ம வைவிஷியோட அம்மா வந்து அந்த மாஸ்டர் கீழே தான் வேலை பார்த்துருப்பாங்க. அதை தான் வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்படியே எங்கே கட்டுறாங்க, அந்த பேய்க்கையை கூட அடைச்சி வச்சிருந்தாங்க தெரியுமா, பார்த்தா அதுலேருந்து அந்த பேய்க்கையை உடச்சிக்கிட்டு அப்படியே வெளில தப்பிச்சு போயிருச்சு. அப்படியே எங்கே கட்டுறாங்க. இவங்கெல்லாம் இங்கே கண்டுபிடிச்சாங்களா, அந்த பணத்து பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தா அந்த கையில் அவங்க அங்கே பார்த்தாங்களா அந்த பேய் கையில் ஒரு சிம்பிள், அதே மாதிரி இங்கே உருவாகுது. இதை பார்த்தானே வைவிசி சொல்கிறான், அப்போ இதெல்லாமே பண்ணது ஒரே ஆள் தான் போலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப பக்கத்தில் இருக்கவன் சொல்லிட்டு இருக்கான், எப்படி அது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப, இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக அவன் யூஸ் பண்ணியிருப்பான், அதுதான் லாஸ்ட் ரிசல்ட்டாக இருக்கும் அந்த கை, அந்த பேய்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியே அங்கே ஒருத்தன் ஓடி வந்து சொல்கிறான், இது மாதிரி அந்த பேய் கை தப்பிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி. இப்படி அந்த கை தப்பிச்சு போனது தெரிஞ்சவனே பக்கத்தில் இருக்க அந்த பையன் கேட்குறான், ஐயோ இப்போ எப்படி நம்ம அந்த கையை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்ப வைவிஷி ஒரு காம்பஸ் எடுக்கிறான். இது வந்து ஈவில்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான காம்பஸ் தான், ஆனால் அது எல்லாத்தையுமே கட்டும், எப்படி கரெக்டாக அந்த கையை கண்டுபிடிப்ப அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப தான் வைவிஷி சொல்கிறான், இப்போ அந்த கை வந்து இங்கே இருக்க ஒரு தலையை தான் கட்டுச்சு, இந்த தலைக்கும் அந்த கைக்கும் தொடர்பே கிடையாது, ஆனால் இது ரெண்டுத்துக்குமே போடப்பட்ட ஸ்பெல் ஒன்று தான். அதனால இப்போ இந்த தலையை யூஸ் பண்ணி, இந்த தலையில் இருக்க ஸ்பெல்லை யூஸ் பண்ணி அந்த கை எங்கே இருக்குங்கிறத நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே மாதிரி அதை யூஸ் பண்ணி இந்த காம்பஸில் வச்சு இப்போ அந்த காம்பஸ் காட்டுற தசை பக்கமாக இவங்களும் கிளம்பி வந்துட்டாங்க. இங்கே வந்துட்டு பார்க்குறப்ப இங்கே எந்த எனர்ஜியுமே தென்படலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப தான் லஞ்சான் சொல்கிறான், இங்கே வந்து ஒரு இடத்துல ஜாம்பிஸ் வந்ததை பார்த்தாங்களாம், அங்கே இருக்க மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க, சரி போய் நம்ம அங்கே செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் போகிறப்ப அங்கே ஒரு தாத்தா வந்து சொல்கிறாரு, ஐயோ அங்கேயா, அங்கே போகாதீங்க, அங்கே வந்து ஒரு மனுஷனை சாப்பிட்ற ஒரு மான்ஸ்டர் இருக்குது, அங்கே யார் போனாலும் எலும்பு கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவோம், அங்கே போயிடாதீங்கன்னு இந்த தாத்தா பட்டு சொல்கிறாரு. இவங்க என்ன செக் பண்ணி தானே ஆகணும்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பி இந்த காட்டுக்கு வந்துடுறாங்க. அதே நேரத்துக்கு பார்த்தா இந்த லிஞ்சின் பையனும் ஒரு டாகை கூட்டிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ளே தான் வந்திருக்கான். அந்த டாக் பாட்டுக்கு தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கே கட்டுறாங்க, நம்ம விஷயம் லஞ்சானு இங்கே வந்துடுறாங்க. ஏதோ மனுஷங்களை சாப்பிட்ற மான்ஸ்டர் இருக்குன்னு சொன்னார், இங்கே எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. நாய் கொலைக்கிறது பார்த்துட்டு நம்ம வேவிசி பயப்படுறான். லஞ்சான்னு கேட்குறான், எதுக்கு நாயை பற்றி இப்படி பயப்படுற, உனக்கு பயமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறப்ப அவன் சொல்கிறான், எனக்கு சின்ன பிள்ளையில ஒரு விஷயம் நடந்துச்சு அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா சுற்றி 3 நாய் நின்றுருக்கோம், இவன் பாட்டுக்கு பயந்து போயிருப்பான், கல்லெல்லாம் விட்டு அடிப்பான், அது போயே இருக்காது. அப்போ தான் பார்த்தா நம்ம அங்கிள் இருக்கார்ல, அண்ணனோட அப்பா வந்து அப்போ தான் வேவிசியை சின்ன பிள்ளையில கூட்டிகிட்டு போயிருக்காரு, வா வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே நிற்கிறான். அப்படியே இவங்களை யாரோ வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட் பார்க்கணும்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.